மீன் வந்துறாங்க. வாங்க போய் உட்காரு. செல்வம் தான் ஃப்ரிட்ஜ் சொன்னா அதான் கேட்டேன். ஃப்ரிட்ஜ் பத்த நீ தான் மாட்டிப்ப. ஏன்? வாங்க நீங்க. அந்த ஃப்ரிட்ஜ் தான் ஒளிச்சு வச்சிருக்கேன். இத அந்த மாதிரி நல்லா கேட்கறேன். புரியுது. என்ன வகை புரியுது. இன்றைக்கி நம்ம சிறகடி கேஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, முத்துவும் செல்வமும் 2 பேரும் சேர்ந்து ரோஹிணி மனோஜ் கடைக்கு போகிறாங்க. ஏன்னா செல்வத்துக்கு ஃப்ரிட்ஜு வாங்குறதுக்காக வேண்டி. அங்கே போகும் போல் கடைக்குள்ளே போனோடனே பார்த்தா அங்கே மீனா இருக்கிறாங்க. உடனேவும் முத்து கேட்குறாப்புல, என்ன மீனா இங்கே அப்படிங்க. இல்லை, ரோஹிணி ஃபோன் போட்டு இந்த மாதிரி டெய்லி பூ கொடுக்க சொன்னாங்க, அதனால் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனேவும் நம்ம ரோஹிணி என்ன ஒரு சவுண்டு கேட்குதுன்னு வெளியில் எட்டி பார்க்குறாங்க. பார்க்கும் போல் நம்ம மீனாவும் முத்து செல்வம் எல்லாம் வந்திருக்குறாங்க கடைக்கு. உடனேவும் மலேசியா மாமா கிட்ட பேசுகிறத நிப்பாட்டிட்டு நீங்கள் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கோங்கன்ட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒளிய வச்சிடுறாங்க. ஒளிய வச்ச உடனேவும் நம்ம ரோஹிணியோட ஃப்ரெண்டு வந்து, என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படிங்க. நாங்கள் இந்த மாதிரி எங்கள் கடைக்கு நாங்கள் வருவோம் அப்படி சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சொன்ன உடனே, இல்லை சும்மா கேட்டேன் அப்படின்னு. இல்லை, பொருள் வாங்க தான் வந்திருக்கோம் கடைக்கு அப்படி சொல்லி முத்து சொல்கிறாரு. சொன்ன உடனேமா நம்ம ரோஹிணியோட ஃப்ரெண்டு சரின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. என்ன பொருள் வாங்க போகிறீங்கன்னு ரோஹிணி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் நம்ம ரோஹிணியோடைய மலேசியா மாமா ஒளிஞ்சிருக்காங்கன்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்ட ரோஹிணியோடைய ஃப்ரெண்டு குடுகுடுன்னு ஒடியாந்து வந்து, அந்த ஃப்ரிட்ஜை திறக்காதீங்க, வேறு ஃப்ரிட்ஜை வாங்குங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா, ரோஹிணி மாட்டுறாங்களோ இல்லையோ, ரோஹிணியோட ஃப்ரெண்டு இல்லாட்டி மனோஜ் இவங்க யாராவது ஏதாவது சொல்லி உளருவாங்கன்னு நினைக்கிறேன்.